அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு தலைகீழாக மாறப்போகும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை என்ற வகையில் சனி பகவானுடைய இந்த வக்ர பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சிம்மராசினியர்களுக்கு சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த காலகட்டம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசியை பொறுத்தவரை 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். 6க்கு அதிபதியானவர். அவர் வக்ரம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். என்றாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியாகவும் இருக்கிறார் என்பதால் குடும்ப பிரச்சனை மீண்டும் தலை தூக்குங்க. இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமை காப்பது அவசியங்க. ஒருவருக்கொருவர் புரிதலோடு வாழ்ந்தால் பெரிதும் இல்லாமல் இருக்கலாங்க. தொழிலில் பங்குதாரர்களால் தொல்லை அதிகரிக்க இருக்கு. திடீரென விலகி கொள்வதாக சொல்லி அச்சுறுத்துபவர்கள், வருமான தடங்கள், வாட்டம் ஏற்படுங்க. நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல இத்தருணங்கள்ல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் தொந்தரவு உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க. அதே போல் கலைஞர்களுக்கு அதிக பிரயாசையினால் பெயரின் ஒப்பந்தங்கள் அமைய இருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு எடுத்த முயற்சியில் குறுக்கீடுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது விநாயகர் வழிபாடு வெற்றியை வழங்கும் வழிபாடாக அமைகிறது.